வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜான்வரி லாஸ்ட் வீக்கு, அதாவது 4th வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. இந்த வாரம் வந்து நமக்கு வந்து 4 செஷன் தான். மண்டே வந்து ரிப்பப்ளிக் டே ஹாலிடே, 4 செஷன். அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே ஹாலிடே, அகைன் வந்து சண்டே வந்து ஒர்க்கிங் டே, அதாவது பட்ஜெட் ஸ்பீச். அது வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 4 நாள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸு, எந்தெந்த இம்பார்ட்டண்ட் ஸ்டாக் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுறாங்க, முக்கியமான நியூஸு, எஃப்ஐஸோடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில், நிஃப்டி இப்போ இருக்கிற சப்போர்ட் என்ன, இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன, இப்போ டியூஸ்டே ஏதோ கேப் அப் ஆகுமா. ஸோ லாட் ஆஃப் நியூஸ் இருக்குது. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட்டு. இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து நம்ம டேட்டாவுக்கு மூவ் ஆகுதோ இல்லையோ, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவருடைய பேச்சுக்கு நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் இருக்குது. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு கூட அந்த அளவுக்கு உண்டான ரியாக்ஷன் கொடுக்கறது இல்லை அவருடைய ஸ்பீச்சுக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட்டு தான் வந்து ஹெவி வலாட்டிலிட்டி வருது அவருடைய ஸ்பீச்சுக்கு. அதாவது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றதை விட சப்ஜெக்ட் டு ட்ரம்ப் ரிஸ்க்னு சொல்றது தான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டு இந்த அளவுக்கு இருக்குது. அதாவது 26,370 ஆல் டைம் ஹை போச்சு. அங்கேருந்து இப்போ வந்து 1300 பாயிண்ட் இறங்கி இருக்குது. என்ன பெரிய ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வந்து 500% டேரிஃப் போடுவோம் அப்படின்னு ஒரு நியூஸ். அதுலேயே வந்து ஒரு 500-600 பாயிண்ட் இறங்குச்சு. அதுக்கப்புறமா வந்து யூரோப்பியன் யூனியன்களுக்கு அடிஷ்னலாக 10% டேரிஃப் போடுறோம் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு ஃபாலு. ஓகேங்களா. ஸோ இந்த கிரீன்லேண்ட் இஷ்யூ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், நம்ம ருபி ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ், அது மட்டும் இல்லாமல் வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட், இந்த நியூஸ் எல்லாமே வந்ததுனால தான் வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம மார்க்கெட்டு நல்லாவே டவுன் ஆகிடுது. அதாவது இந்த லாஸ்ட் 4 மந்த்தில் இல்லாத வீக்லி ஃபால். செப்டம்பர் மந்த்து தான் வந்து 2.7% நியர்லி டவுன் ஆயிருச்சு. ஆஃப்டர் தட் இப்போ இந்த ஜனவரி 3rd வீக் வந்து நமக்கு வந்து 2.5% டவுனில் போயிருக்குது. ஸோ சப்ஜெக்ட் டு ட்ரம்ப் ரிஸ்க் தான், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்லாம் கிடையாது, ட்ரம்ப் ரிஸ்க். ஓகே. இப்போ லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 நியூஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து அதாவது சின்ட்ராஸ், ட்ரம்ப் என்ன பண்ணார், யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து 10% டேரிஃப் பிப்ரவரி 1 அப்படின்னு ப்ரீவியஸ் வீக் சொல்லியிருந்தாரு. சுவிட்சர்லாந்தில் நடந்த டாவோஸ் மீட்டிங்கில் போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த டேரிஃப் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கு நம்ம மார்க்கெட்டை தவிர மற்ற எல்லா மார்க்கெட்டுமே ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இறங்கும் போது அதுக்கு நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. அந்த நியூஸுக்கு நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சு, நல்லாவே இறங்குச்சு. ஆனால் அந்த 10% டேரிஃப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் ஏறிச்சு, யூஎஸ் மார்க்கெட்டு எல்லாமே ஏறிடுச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட் ஏற கிடையாது. இது என்ன ஒரு லாஜிக்கு. அந்த நியூஸுக்கு நம்ம மார்க்கெட் இறங்குச்சு இல்லை, அப்போ பாசிட்டிவ் நியூஸ் நம்ம மார்க்கெட் ஏறணும்ல, ஏற கிடையாது. ஸோ அந்த அளவு வீக்காக இருக்குது நம்ம மார்க்கெட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ்டர்டே யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. அதாவது ரஷ்யன் ஆயில் வந்து இந்தியா வந்து வாங்கறது வந்து குறைச்சிட்டாங்க, அதனால் இந்த அடிஷ்னல் 25% டேரிஃப் போட்டதை வந்து கூடிய சீக்கிரம் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. அதாவது நெஞ்சில் வந்து பாலை வாத்துருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான நியூஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். யூனோ லாஸ்ட் வீக் என்னாச்சு, யூஎஸ்ல இருந்த ஒரு மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சொல்லியிருந்தாரு, இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு சீக்கிரமாக வந்து ட்ரேட் டீல் நடக்க போகுது அப்படின்னு சொன்னார். வெர்டிகலாக 350 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த நியூஸ் மட்டும் லைவ் மார்க்கெட்டில் வந்துருந்துச்சுன்னா அது வந்து இமீடியட் ரியாக்ஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 25% அடிஷ்னல் டேரிஃப் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லும்போது இது வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக பார்க்கணும். இதை பற்றி நான் லேட்டர் நான் சொல்கிறேன். இது 2 தான் வந்து பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா. நெகட்டிவ் நியூஸுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, எஃப்ஐ செல்லிங். அதாவது நான் போன வாரம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து பாய்சன் கொடுத்தாவே பாயாசமாக குடிப்பாங்க. இப்போ பாயாசமே கிடைச்சிருக்குது, அவங்க சொல்லவா வேணும். ஸோ சகட்டு மேனிக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ருப்பி பாட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க. இந்த கோல்டு சில்வர் ஏறுற மாதிரி நம்ம ருப்பியும் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது, டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. 92 வந்துருச்சு.
85க்கே மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 88 வந்துச்சு. இல்லைங்க 90லாம் போகாது அப்படின்னு சொன்னோம். 19 கிராஸ் பண்ணிச்சு. இப்போ வந்து 92க்கு வந்துருச்சு. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து 100க்கு போயிட மாட்டேங்குது. நம்ம இந்தியன் ருப்பி வந்து இவ்வளோ வீக் ஆயிட்டு இருக்குது. பட் இதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. இத பத்தி யாருமே பேசுற மாதிரி தெரியல. நம்ம ருப்பி இவ்வளோ வீக் ஆயிட்டு இருக்குது. ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், இல்ல ஃபினான்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், யாருமே இத பத்தி வாய் கூட திறக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம பொலிட்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்கனாமிக் வைஸ் வந்து எந்த எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம். இன்னும் 1 வாரம் தான் இருக்குது பட்ஜெட்ல. பட்ஜெட்ல ஏதான்னு சொல்றாங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து 3 நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் போயிட்டே இருக்குது. தினத்தந்தி பேப்பர்ல வர கன்னித்தீவு கதை கூட முடிஞ்சிட மாட்டிருக்குது. ஆனா இந்த இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் முடிஞ்சிடும், அடுத்த வாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு இது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலு. அதுக்கடுத்தது வந்து 4th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட். ஏற்கனவே இங்கே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது இதுன்னு போட்டு இங்கே மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது. சரி, வர்ற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டாவது ஒரு பாசிட்டிவாக கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறாங்க. வர்ற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வீக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தால் கூட அது அந்த ஸ்டாக்கு இறங்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்த வந்து 5th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம சின்ராசு மறுபடியும் அட்ராசிட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது கனடா வந்து சைனா கூட டீல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 100% டேரிஃப் அப்படின்னு போட்டு சொல்லிட்டாரு. இப்போ கனடா கூட அவங்க வந்து டீல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா 100% டேரிஃப். ஓகேங்களா? 6th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் அட்ராசிட்டி. இந்த ட்ரம்ப் அட்ராசிட்டிங்கிறது எனி டைம் அவர் மூடுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துட்டு இருப்பாரு. கிரீன்லாண்டு, அதுக்கடுத்து வந்து கனடா, அது ஏதாவது உலகம் வந்து வேர்ல்டு எல்லாம் பார்ப்பாரு. ரொம்ப சைலண்டாக இருக்குது, ஏதோ ஒரு ஷேக் பண்ணி விடலாமா அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா ஏதோ ஒரு ட்வீட்டை போட்டு விட்டு ஒரு ஷேக் பண்ணுறாருன்னு வச்சுக்காங்களேன். இவர் பண்ணுற அட்ராசிட்டிலாம் பார்க்கும்போது நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி கமலா ஹாரிஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா பைடன் எப்படி சைலண்டாக இருந்துட்டு போனாரா அது மாதிரி சைலண்டாக இருந்துட்டு போயிருப்பார். இந்த ட்ரம்ப் வந்து மார்க்கெட்டு ஒன்றும் இல்லாத பண்ணி விட்டாரு. ஓகேங்களா? அவங்க மார்க்கெட் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டு தான் வந்து இந்த 1.5 வருஷமா 0 ரிட்டர்னில் இருக்குது. ஓகே, எனிவே லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நிஃப்டி 770 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 2.43%. இந்த லாஸ்ட் 4 மந்த்ல இல்லாத ஒரு ஃபால் வீக்லி பேசிஸ். 81,537 வந்து செட்டில் ஆகுது. நிஃப்டி 241 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 2.51%. 25,048 வந்து செட்டில் ஆகுது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் லார்ஜ் கேப் 2.8% டவுனில் போயிருக்குது. மிட் கேப் 4.2%. ஸ்மால் கேப் வச்சு செஞ்சுட்டாங்க, 6% ஃபால் வந்துருக்குது லாஸ்ட் வீக்கு. அதாவது எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் கதறிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. மேஜராக அடிவான செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி 11% டவுனில் போயிருக்குது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 6.5%. மீடியா 4%. ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி, இன்ஃப்ரா, டிஃபென்ஸ், ஹெல்த் கேர் 3% to 4% டவுனில் போயிருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஸ் 14,651 crore செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20,746 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. இந்தியன் ருபி 91.97 வந்து செட்டில் ஆயிருக்குது. இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய ரிப்போர்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே அதாவது நமக்கு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு யூஎஸ்ஏலேருந்து டியூரபிள்ஸ் குட்ஸ் ஆர்டர் வருது ஈவினிங் 7 o'clock. வெனஸ்டே, டியூஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. வெனஸ்டே இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா வருது 6.7%. ஃபோர்காஸ்ட் 2.8%. அன்னைக்கு நைட் 11:45 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3.75%. அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஃபெட்டோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது மிட் நைட் 12:30 PMக்கு. ஸோ அதில் வந்து அவங்க எந்த மாதிரியான ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஃபர்தராக வந்து இந்த வருஷம் என்ன ரேட் கட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கொடுப்பாங்க. தேர்ஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. ஃப்ரைடே ஈவினிங் 3:30 PMக்கு யூரோப் ஜோனுடைய ஜிடிபி வருது. ஈவினிங் 7 o'clock பிபிஐ டேட்டா வருது. சாட்டர்டே எதுவும் இல்லை, நமக்கு வந்து ஹாலிடே. சண்டே வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் 11 o'clock பட்ஜெட் ஸ்பீச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்டு இதுதான்.
வர வாரத்தில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எந்த ஸ்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னா, மண்டே ஆக்சிஸ் பேங்க் கொடுக்குறாங்க, டியூஸ்டே ஏசியன் பெயிண்ட், சிஜி பவர், கோல்கேட், டாடா கன்சியூமர், விஷால் மெகாமார்ட், வெனஸ்டே ஏசிசி, பிஇஎல், எல்டி, மகேந்திரா ஃபைனான்ஸ், மாருதி, எஸ்பிஐ லைஃப், டிவிஎஸ் மோட்டார். தேர்ஸ்டே அதானி பவர், கனரா பேங்க், டிக்சன், ஐடிசி, பேடிஎம், டிஎம்சிவி அதாவது டாடா மோட்டார்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள், விஇடிஎல். ஃப்ரைடே பஜாஜ் ஆட்டோ, சோலா ஃபினான்ஸ், ஜிந்தால் ஸ்டீல், பவர் கிரிட், செயில். சாட்டர்டே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் சன் ஃபார்மா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் முக்கியமான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு. நிறைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது இம்பார்ட்டண்ட் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 86% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது ப்ரீவியஸ் வீக் வந்து ஐ திங்க் 92% ஷார்ட்டில் இருந்தாங்க. இப்போ வந்து 6% ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 14% லாங்கில் இருக்கிறாங்க, 86% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க, மற்ற எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் 74%, டொமஸ்டிக் 75% அண்ட் ப்ரிப்பரேட்டர் 61% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதாவது பட்ஜெட்டுக்கு மொதல் வாரத்தில் இருக்கிறோம். இந்த பட்ஜெட் வந்து அதாவது கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா 5th செஷன் வந்து பட்ஜெட்டு. இப்போ வந்து 4 செஷன் இருக்குது. இந்த 4 செஷனில் வந்து நமக்கு வந்து டியூஸ்டே வந்து லைக் மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது. வெனஸ்டே அவ்வளோவா இருக்காது. சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி தேர்ஸ்டே இருக்குது. ஃப்ரைடேவே வந்து பட்ஜெட்டோடைய மூவ்மெண்ட்டு ஃப்ரைடேவே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து ஹைலி வொலடைல் இருக்கும். அதுக்கடுத்தது மண்டே வந்து அதனுடைய இம்பேக்ட் எல்லாமே மண்டே தான் வந்து ரியலைஸ் ஆகும். ஸோ வர வாரத்தில் வந்து நமக்கு வந்து வொலாட்டிலிட்டிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. ஹைலி வொலாட்டைல் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்க இந்த வர வாரத்தை பொறுத்தவரையும். ஓகே, இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 தான். அதாவது இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருது 25,050 அரௌண்டில் செட்டில் ஆகிருது. அதாவது இப்போ வந்து யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவுக்கு அடிஷனல் 25% டேரிஃப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குனால சான்ஸ் இருக்குது கூடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் தான். நாளைக்கு நமக்கு வந்து ஹாலிடேங்கிறதுனால நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு இல்லை அப்படிங்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு மற்ற மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு கையில் க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் டியூஸ்டே வந்து இந்த பாசிட்டிவ் நியூஸ் ப்ளஸ் எஸ்டர்டே வந்து நாளைக்கு நடக்கிற நியூஸ் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பிக் கேப் அப் இருக்குமா அப்படிங்கிறதும் நம்ம வந்து யோசிக்கணும். காரணம் என்னன்னா அந்த 25% டேரிஃப் ரிமூவ் பண்ணாவே அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கேப் அப் நமக்கு வந்து டியூஸ்டே மார்னிங் இருக்குமா அப்படிங்கிறது பார்க்கணும். அட்லீஸ்ட் அப்படி ஒரு கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா நியர்லி வந்து 150 பாயிண்ட்ஸ் இருக்கலாம் நிஃப்டியில். 150 பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் இருந்தாவே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். பட் அந்த கேப் அப் வந்து அன்னைக்கு நாளைக்கு வரை சஸ்டைன் ஆகணும். அது வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு கடைசியாக வந்து மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 25,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது லாஸ்ட்டு வெனஸ்டே வந்து 25,000 வந்து பிரேக் பண்ணுச்சு. பட் பிரேக் பண்ணிட்டு 24,920 வந்துச்சு. வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் பவுன்ஸ் பேக் 25,160 அரௌண்டில் வந்து செட்டில் ஆச்சு. ஸோ 25,000க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆக கிடையாது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் 25,000ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,900. இல்லை 24,900 சப்போர்ட் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 24,600 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். 24,900 பிரேக் பண்ணிட்டு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது 24,600. ஓகேங்களா? சப்போஸ் 24,600 பிரேக் ஆகுதுங்கிற பட்சத்தில் 24,250 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? அதாவது எதுக்காக இவ்வளோ வைடாக நான் வந்து லெவல் சொல்கிறேன் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு ப்ரீவியஸ் வீக்கில் இருக்கும். அப்படிங்கும்போது எதுவும் நடக்கலாம். நம்ம அட்ராசிட்டிஸ் ட்ரம்ப் வந்து என்ன நியூஸ் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் வந்து 25,000, 24,900, 24,600, தென் 24,250. ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,350லேருந்து 400. இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 25,650 வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 25,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் 25,650. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த வாரத்தில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஹைலி வாலடைல் இருக்கும். பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோடைய டே கேண்டிலை பொறுத்தவரையும் நம்ம என்ன சொன்ன மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 25,000. ஓகேங்களா? 25,000ங்கிறது சப்போர்ட். அந்த 25,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் 24,900. சப்போஸ் 24,900க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,600ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? இது வந்து செப்டம்பர் மந்த் வந்த லோ. ஒருவேளை செப்டம்பர் மந்த் வந்த லோவுக்கு கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் மந்த் வந்த லோ 24,350. ஓகேங்களா? இந்த லெவல். ஸோ இந்த லெவலில் தான் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணோம். 24,350. இது வந்து 24,600 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை மார்க்கெட் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,350 வந்து 25,400. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுங்கிற பட்சத்தில் 25,650 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் இந்த லெவலை வந்து இந்த வாரத்தில் வாட்ச் பண்ணிக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2-3 நாளாக வந்திருக்கிற சப்போர்ட் தான் 58,250. 58,250க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 57,900 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 59,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 59,400ங்கிறது நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.